சொல்லு சஞ்சீவ், நான் கேட்டுட்டே இருக்கேன்ல. மா, என்கிட்ட அதை பத்தி பேசாதீங்க, விட்டுருங்க. டேய் சஞ்சீவ், அம்மா தான் கேக்குறாள்ல, என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா. ஏன் பேச மாட்டேங்கிற? வேணாம்ப்பா, விட்டுருங்க. டேய், நீ இவ்ளோ கோவமா இருக்கனா? அங்க என்னமோ நடந்திருக்கு. அது என்னன்னு சொன்னதானே எங்களுக்கு எல்லாம் தெரியும். நல்லது நடந்தா எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷப்படலாம். கெட்டது தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? டேய், அந்த பொண்ணு என்ன சொன்னா சொல்லுடா. சொல்லுடா, கேட்டுட்டு இருக்கல, சொல்லு. டெய்லர் என்ன வேணாம் சொல்லிட்டா, போதுமா? உன்ன வேணான்னு சொல்லிட்டாளா? ஆமா, சொல்லிட்டா. ஏன் சஞ்சீவ்? ஏன்னா என்னத்த சொல்றது, அவளுக்கு என்ன பிடிக்கலையா. என்கிட்ட சாதாரணமா தான் பழகினாலாம். என் மேல அவளுக்கு எந்த எண்ணமும் இல்லையா. இல்ல சஞ்சீவ், அந்த பொண்ணு அப்படி சொன்னா, அந்த பொண்ணு அப்படி சொல்லிருக்க மாட்டா. அவன் தான் சொல்றான்ல, சொல்றத நம்பிக்கிட்டு சும்மா இருக்காமே. கிராஸ் கொஸ்டின் வேற கேக்குற பாரு. மா, டெய்லர் நாம நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, ரொம்ப மோசம்மா. அவ உன்ன மாதிரி உண்மையா இருப்பா, பாசமா இருப்பான்னு நினைச்சுதான் நான் அவகிட்ட பழகுனே. ஆனா அவ அப்படிலாம் இல்லம்மா. நான் தான் அவளை பத்தி புரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் நான் முட்டாளா இருந்திருக்கேன். மா, இதான் சரியான சந்தர்ப்பம், கொளுத்தி போடு. சரி. கரெக்டா சொன்ன சஞ்சீவ். இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்கள்லாம் ரொம்ப உஷாரு. அவளுங்களுக்கு ஏதாவது வேலை ஆகணும்னா பசங்க பின்னாடியே சுத்துவாளுங்க. வேலை முடிஞ்சிடுச்சு நான் சுக்கா கழட்டி விட்டுருவாளுங்க. அதனால அவங்க கிட்ட நாம தான் உஷாரா இருக்கணும். ஏன் இப்படி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற? உனக்கு அந்த பொண்ணை பத்தி என்ன தெரியும்? சரி, எனக்கு அந்த பொண்ணை பத்தி எதுவும் தெரியாது. உங்களுக்கு அந்த பொண்ணை பத்தி என்ன தெரியும்? நீங்க அந்த பொண்ணு முதல்ல பாத்திருக்கீங்களா? பார்க்காத பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எதுக்கு பஞ்சாயத்துக்கு வரீங்க? பழகுன அவனே சொல்றான் அந்த பொண்ணை நான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு. ஆனா அந்த பொண்ணையே பார்க்காத நீங்க அந்த பொண்ணுக்காக சப்போர்ட்டுக்கு வரீங்க. இல்ல சிந்தாமணி, ஒருத்தவங்களோட குணத்தை பத்தி நாம தெரிஞ்சுக்க அவங்கள பார்த்து பழகணும்னு இல்ல, அவங்களோட நடத்தைய பத்தி 4 பேர் சொல்றதை கேட்டாலே நாம தெரிஞ்சுக்கலாம். இவன் அந்த பொண்ணு கூட ரொம்ப நாளா பழகிருக்கான். அந்த பொண்ணை பத்தி என்கிட்ட எவ்வளவோ விஷயம் சொல்லியிருக்கான். அதெல்லாம் நம்பின என்னால இன்னைக்கு இவன் சொல்றதை என்னால நம்ப முடியல. இவ்வளவு நாள் இவன் சொன்ன விஷயத்துக்கும் இன்னைக்கு இவன் சொல்ற விஷயத்துக்கும் எல்லாமே நேர் எதிரா இருக்க. அப்ப ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு தானே அர்த்தம். மா, மத்த விஷயத்த நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே விட்டா சஞ்சீவ் மனச மாத்திருவாங்க. ஏதாவது பண்ணு. சஞ்சீவ், நான் இப்பவும் சொல்றேன், ஏதோ தப்பு நடந்திருக்க. நானும் உன் கூட வரேன். வா, நம்ம 2 பேரும் போய் அந்த பொண்ணுகிட்ட பேசலாம். ஒன்னா போய் திரும்ப பேச போறீங்களா? அப்படி பேசினா உண்மையில தெரிஞ்சிருமே. ஆமா, நம்ம பிளான் டைரக்ஷன் மாதிரி போயிட்டு இருக்கு. ஏதாவது பண்ணு. பேசுனா கண்டென்ட் இல்லாம என்னடி பேசுறது? ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும், அது வரைக்கும் வெயிட் பண்ணு. டேய் சஞ்சீவ், நானும் உன் கூட வரேன். நீ வா, அந்த பொண்ணை போய் பார்த்துட்டு வந்துடலாம். இல்லம்மா, அவ முன்னாடிலாம் உன்னை கூட்டி போய் நிக்க வச்சு அசிங்கப்படுத்த முடியாது. அது என்னால பார்க்க முடியாது. அவ என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்களே வர மாட்டீங்க. ஆஹா, சிக்கிடுச்சு. சஞ்சீவ்,
அப்படி என்ன சொன்னா அவ உன்ன? அது எதுக்கு இப்போ? நீங்க அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, பண்ணாம போங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சஞ்சீவ் அவ எவ்வளவு அசிங்கப்படுத்திருக்கான்னு எனக்கு தெரிஞ்சாகணும். சொல்லு சஞ்சீவ், அவ என்ன சொன்னா? சொல்லு சஞ்சீவ், அப்பதானே உன் வேதனை இங்க இருக்கிற எல்லாருக்கும் புரியும். ஆமா சஞ்சீவ், சொல்லு. என்னத்த சொல்லுன்றீங்க? எனக்கு கல்யாணமே ஆகாதான். எந்த பொண்ணும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்காதான். ஏன்னா எனக்கு அதிகமா கோவம் வருமா. யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாதான். எனக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டான்ற ஒரே காரணத்துக்காக டெய்லர் என்கிட்ட பழகுற விஷயம் எங்க அம்மாக்கு தெரிஞ்ச உடனே இவளை விட்டா வேற எந்த ஆளும் எனக்கு கிடைக்காதுன்னு எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்றாங்களாம். இப்ப சொல்லுமா, இவ்வளவு பேசின அவகிட்ட நான் உன்னை கூட்டு போய் பேசணுமா? என்னால முடியாது. ஆமா, கரெக்டா பேசுன சஞ்சீவ். அவ யாரு உனக்கு பொண்ணு கிடைக்காதுன்னு சொல்லு? ஏன் அவ இல்லனா வேற பொண்ணு இல்லையா இந்த உலகத்துல? நீ கவலைப்படாத சஞ்சீவ், உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஏன் பொண்ணு இருக்கா. அவளை விட இவ உன்னை நல்லா பாத்துப்பா. நீ ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணு முன்னாடி போய் நின்னு அவ சொன்னதெல்லாம் பொய்ன்னு நிரூபிக்கணும். சூப்பர் அத்தை, வெல் டன். செம்ம ஐடியா. சஞ்சீவ் பிரச்சனைய உங்களுக்கு சாதகமா நீங்க யூஸ் பண்ண பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் கிடையாது சந்தோஷ். சஞ்சீவ் தான் வாயால டெய்லரை லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் ஸ்ரீஜா கல்யாணத்தை பத்தி நான் ஏதாவது பேசினேனா? அவ சஞ்சீவ் அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கா. நான் அதுக்கு ஆறுதல் சொல்றேன், அவ்வளவுதான். நான் இப்பவும் சொல்றேன், சஞ்சீவ், நான் உன்னோட அத்தை. உனக்கு நான் கெடுதல் நினைக்க மாட்டேன். உன்னையும் உங்க அம்மாவையும் இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்தின அந்த டெய்லர் பொண்ண நீ பழி வாங்கியே ஆகணும். ஏன் இப்படி பேசுற? அவன் தான் கோவத்துல இருக்கானா? நீ திரும்ப திரும்ப அதையே பேசி அவனை உசுப்பேத்துற. உசுப்பேத்தி விடுறேனா? நான் நியாயத்தை சொன்னேன், அவ்வளவுதான். இந்த வீட்டுலதான் இந்த மாதிரி அதிசயம் நடக்குது. நியாயமா இதையெல்லாம் நீங்க தான் பேசணும். பெத்த பிள்ளைக்கு சப்போர்ட் பண்ணாம யாரோ ஒரு மூணாவது மனுஷிக்காக சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க. சஞ்சீவ், நீயே நல்லா யோசிச்சு பாரு. உனக்கு தெரியும் இங்க யார் பேசுறது சரின்னு. I love you, Taylor. எங்க அம்மா சொன்னாங்க, எனக்கும் தோணுச்சு, அதான் உங்ககிட்ட சொன்னேன். உங்க அம்மா சொன்னா தலையாட்டு பொம்மை மாதிரி அதே பண்ணுவியா? ஒரு பொண்ணு உங்க கூட கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டா போதுமே, வெக்கமே இல்லாம பூவை தூக்கிட்டு வந்துருவீங்களே. உன்னெல்லாம் நான் இல்ல எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டா. இந்த மாதிரி மென்டல் கேரக்டர் கல்யாணம் பண்ண எந்த பொண்ணு தான் ஒத்துக்குவா? சிந்தாமணி, எதுக்கு இப்ப அவனை குழப்பிட்டு இருக்க? நான் ஸ்ரீஜாவையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
டேய் சஞ்சீவ், என்ன சொல்ற? நான் ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன். டேய் சஞ்சீவ், நில்றா. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதடா. டேய் சஞ்சீவ். உங்களுக்கு என்ன நீ பிரச்சனை? ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? கல்யாணம் பண்ணிக்க போறவன் அவன். ஏன் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டான். அப்புறமா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அண்ணே, அன்னைக்கு என் மேல ஏதோ கோவம். அதுக்காக ஏன் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கணும்னு நினைச்சா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேனே. நான் உங்ககிட்ட கேக்குறேன், அண்ணி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறது கிடையாது. எனக்கு உன் சம்மதமும் சஞ்சீவ் சம்மதம் தான் முக்கியம். சஞ்சீவ் ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு இப்பதான் எல்லாரும் முன்னாடியே சொல்லிட்டு போயிருக்கான். நீ சொல்லுன, இந்த கல்யாணத்துல உனக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? எனக்கு விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறது முக்கியம் இல்ல. கட்டிக்க போறவனே கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லிட்டு போகும்போது நான் என்ன பண்ண முடியும்? அவன் தான் ஒத்துக்கிட்டான்ல. நீ ஆக வேண்டிய வேலையை பாரு. சீதா, சீதா, ஃபேனா டெய்லர் எல்லாம் பார்க்குறாங்க. என்ன மானம் போதா? உன்னோட லிமிட் என்னன்னு தெரியாம நடந்துக்கிட்டா அப்படிதான் போகும். நீ பணக்கார வீட்டு பையன், உனக்கு எதுக்கு ஏழை டெய்லர் பொண்ணு? உங்க அம்மா கல்யாணம் பண்ணி வைக்க ஆசைப்படுறாங்க தெரியுமா? ஏன்னா உனக்கு எல்லாம் பொண்ணே கிடைக்காது. உன்னெல்லாம் நான் இல்ல, எந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். எப்படியோ ஒரு வழியா நம்ம பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு. தூண்டில் போட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. என் கணக்கு சரியா இருந்திருந்தா இந்நேரம் மீன் தூண்டில்ல மாட்டு இருக்கணும். மாட்டுச்சா என்னன்னு தெரியலையே. சரி, டாஸ் போட்டு பார்க்கலாம். பூ விழுந்தா சஞ்சீவ் ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டு இருப்பான். நம்ம கணக்கு சரியாதான் இருக்கு. சீக்கிரம் இந்த விஷயத்தை பார்ட்னருக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, அவங்களும் சந்தோஷப்படட்டும். ஸ்ரீஜா, சஞ்சீவ் உன்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதம்னு சொல்லிருப்பானே. ஜீனியஸ் நீங்க. எப்படி இவ்ளோ கரெக்டா சொல்றீங்க? நான் எழுதின ஸ்கிரீன் பிளேயோட கிளைமேக்ஸ் எனக்கு தெரியாதா? எனக்கு கூட ஆரம்பத்துல இந்த பிளான் வொர்க் அவுட் ஆகுமான்னு சந்தேகமா இருந்துச்சு. ஆனா இப்ப நம்புறேன். உங்க பிளான் A1 தான். காம்ப்ளிகேட்டடான பிளான் தான், பட் சூப்பரா சக்சஸ் பண்ணிட்டீங்க. சக்சஸ் ஒன்னும் அவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்ல ஸ்ரீஜா.
நமக்கு கிடைச்ச அந்த சக்சஸ மெயின்டைன் பண்றது தான் கஷ்டம். நாம இது வரைக்கும் பண்ணதை விட இனிமே பண்ண போற விஷயம்தான் ரொம்ப முக்கியம். சஞ்சீவுக்கு அபி மேல இருக்கிற இந்த கோவத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணா போதும். உனக்கும் சஞ்சீவுக்கும் ஈஸியா கல்யாணம் பண்ணிடலாம். சரி, ஓகே. அடுத்த பிளான் என்ன சொல்லுங்க. ஸ்ரீஜா, ஒரு விஷயத்த சொல்றதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கு? செஞ்சு காட்டுறதுல தான் சுவாரஸ்யமே இருக்கு. வெயிட் அண்ட் வாட்ச். சரி.